வெல்கம் டு மை சேனல் ஜெயம் ட்ரீம்ஸ். இந்த வீடியோவில் எப்படி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேரட் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது கார்ட்போர்ட், வேஸ்ட் பேப்பர், கலர் பேப்பர், ஒயிட் த்ரெட், கம்பி. ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் கிளியோட அவுட்லைனை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேரட்டோட ஹோல் கட்டிங்கில் 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் கேப் விட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பேரட் பீஸை தூக்கி ஒரு கார்ட்போர்ட் மேலே வச்சு நம்ம வரைஞ்ச லைன்ஸோட லென்த்தை மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அது ஒரு சர்க்கிள் போட்டு விட்ருங்க. இப்படி எல்லா லைன்ஸையும் ட்ரா பண்ணி சர்க்கிள் போட்டுக்கோங்க. நீங்கள் அதை ஒரு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிளையும் நடுவில் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லைனோட கட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே ஆஃப் சர்க்கிளாக கிடைக்கும். பேரட்டில் வரைஞ்ச லைன்ஸ் மேலே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எந்த லைனுக்கு அந்த ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சோமோ அந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி அந்த லைன் மேலே கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போவுமே கட் பண்ண அந்த ஆர்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுக்கு பக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஈஸியாக எடுத்து வரிசையாக ஆர்டராக மடமடன்னு ஒட்டிடலாம். கார்ட்போர்ட் யூஸ் பண்ணுறதுனால கம் ரொம்ப தேவைப்படாது. நீங்கள் ஆர்டினரி கம்மையும் யூஸ் பண்ணலாம், ஒயிட் கம்முன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் இதை அப்படி காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த கிளியில் பாட்டாக பிரிச்சுருக்கோம். அந்த இப்போ இது ஃபுல்லி ஸ்ட்ரக்சராக கிடைக்காது. அப்போ நம்ம ஃபுல் ஸ்ட்ரக்சராக வேணும்னா அந்த கேப் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு வேஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது டெய்லி கேலண்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பேப்பரை நம்ம அந்த கிளியோட நம்ம பிரித்த ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல அந்த டெய்லி கேலண்டரை ஃபோல்ட் பண்ணணும். பேப்பரை ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ஃபோல்ட் பண்ணாமல் லூஸாக ஃபோல்ட் பண்ணுங்கள். பண்ணால் தான் நம்ம வைக்கும் போது அந்த கரெக்ட் ஷேப்புக்கு நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒட்ட முடியும். ஃபஸ்ட் லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை அது மேலே வச்சு ஒட்டிடுங்க. இதே மாதிரி அதில் இருக்கிற எல்லா கேப்பையும் நம்ம பேப்பர் ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சு ஒட்டணும். டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டினா டெய்லி கேலண்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் சாஃப்ட் பேப்பராக இருந்தால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை அந்த கார்ட்போர்டில் செஞ்ச கிளிக்கு மேலே பேஸ்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் அந்த கார்ட்போர்டோ பேப்பரோ தெரியாத மாதிரி பேஸ்ட் பண்ணிடணும். கிளியோட கால் செய்கிறதுக்கு 3 கம்பி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒயிட் த்ரெட் ட்வைனாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பி கொஞ்சம் பிளாக் கலர் கம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பியோட எண்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிளியோட நகம் மாதிரியே இருக்கும். அதனால் பிளாக் கலரில் கம்பி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கம்பி யூஸ் பண்ண கம்பி ரொம்ப நாள் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த கம்பி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். சரியா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு நூலை சுற்றிக்கோங்க. எண்டில் நெயிலுக்கு ஒரு கேப் விட்டுட்டு நூலை சுற்ற ஆரம்பிங்க. அந்த ட்வைனாக இருந்துச்சுன்னா அது நல்லா திக்காக அழகாக உங்களுக்கு அப்படியே பார்க்க விரல் மாதிரியே ஃபார்ம் ஆயிரும். ஸோ நல்லா அதை சுற்றுறது நீங்கள் 1 இன்ச்சஸ்க்கு ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 கம்பிலையும் ட்வைனை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த 3 கம்பியும் சேர்த்து அந்த விரலுக்கு அடுத்ததாக
1 இன்ச்சுக்கு ட்வைனை சுற்றுங்க. அப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்க்குறதுக்கு 3 கம்பியும் சேர்த்து ட்வைன் யூஸ் பண்ணி நல்லா 1 இன்ச்சுக்கு ரோல் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பேர்டோட லெக் கிடைக்கும். அந்த ஃபிங்கர்ஸை அப்படியே கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி ஷேப்க்கு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பேப்பரை கொஞ்சம் திக்காக ஃபோல்ட் பண்ணி கம் அப்ளை பண்ணி மேலே உள்ள அந்த கம்பியில் ரோல் பண்ணுங்கள். ஒரு சைட் ஒல்லியாகவும் இன்னொரு சைட் கொஞ்சம் திக்காகவும் ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு காலும் செஞ்சுக்கணும். இப்போது பேரட்டோட பாடியில் எங்கே நமக்கு கால் வருமோ அந்த பொசிஷனில் ஹோல் போடுங்க. போட்டு அதில் இந்த 2 கால் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இதில் வச்சு கம்மை அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போது நம்ம பேரட்டோட விங்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் 2 விங்ஸ் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சி அதை கட் பண்ணிக்கணும். அந்த விங்ஸில் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஃபெதர்ஸை ஒட்ட போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபெதர்ஸ் வெட்டுறதுக்கு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னென்னா டார்க் க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு ஃபெதர்ஸ், அடுத்தது கொஞ்சம் லைட் க்ரீன், அடுத்தது ப்ளூ கலர், அப்புறம் எல்லோ கலர் 4 கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் சின்னதாக லைட் க்ரீனில் சின்னதாக ஆஃப் சர்க்கிளாக ட்ரா பண்ணிக்கணும். பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதை பேரட் கிளியோட காலில் கம் அப்ளை பண்ணி அதில் நம்ம கட் பண்ண ஃபெதர்ஸை அப்படியே ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
இது ரொம்ப குட்டி குட்டி ஃபெதர்ஸ்னால நம்மளால ஒன்று ஒன்றா ஒட்ட முடியாது. ஒட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மொத்தமா ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிப் மாரி வெட்டி அத அப்படியே ரோல் பண்ணுறோம். இதே மாதிரி கீழ் பகுதியிலயும் இத கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய ஃபெதர்ஸாக கட் பண்ணி அதை நம்ம மேலே பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் அந்த ஃபெதர்ஸோட பேட்டர்னை ஒரு சார்ட் பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் பேப்பரில் நிறைய ஃபெதர்ஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது அடுத்த ஸ்டெப்பாக கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய கம் அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபெதர்ஸாக எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ரோவாக பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ பேஸ்ட் பண்ணி செகண்ட் ரோ பேஸ்ட் பண்ணும்போது 2 ஃபெதர்ஸ்க்கு நடுவில் அடுத்த பெட்டலை பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கிளியோட லுக் கரெக்டாக வரும். அப்படி இல்லாட்டினா அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். இப்போது நம்ம விங்ஸுக்கு தேவையான ஃபெதர்ஸோட பேட்டர்னை வரைஞ்சிக்கிறோம் ஒரு கார்ட்போர்டில். அதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேரட்டோட வாலுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விங்ஸோட ஃபெதர் பேட்டர்னை எடுத்து டிஃப்ரெண்ட் கலர் பேப்பரில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சார்ட் பேப்பரில் 2 விங்ஸ் வெட்டி வச்சுருக்கோம். அந்த சார்ட் பேப்பரில் நம்ம ஒரு சைடாக கம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு கலர் ஃபஸ்ட்டு நீட்டாக ஃபெதர்ஸாக ஒட்டணும். அதுக்கு அடுத்தது அதை விட சின்ன சைஸ் ஃபெதரை வெட்டணும். அதுக்கு அடுத்தது அப்படி சைஸ் சின்ன சின்னதாக கலர் வேரியேஷன் வச்சு நம்ம வரிசையாக ஒட்டுறோம். நம்ம ஆல்ரெடி அதில் லைன் வேறு போட்டிருக்கோம். அந்த லைனுக்கு ஏற்றாப்புல கம் அப்ளை பண்ணி வரிசையாக ஃபெதர்ஸை ஒட்டணும்.
கிளியோட வால் ஃபெதர்ஸ்க்கு தேவையான பேட்டர்னை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பேட்டர்னை எடுத்து நமக்கு பேண்டே கலர்ஸில் அதை வச்சு நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியோட வால் பகுதியில் ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணி நீட்டாக ஃபெதர்ஸை ஒட்டிக்கோங்க. அதை ஒரு யூ ஷேப்பில் ஒட்டுங்க. அதுக்கு மேலே அடுத்த நான் இப்போ இங்கே ஒட்டியிருக்கிறது டார்க் கலர், அதுக்கு அடுத்தது லைட் க்ரீன் கலர், இதேமாதிரி வரிசையாக அடுத்தது ப்ளூ கலர் ஒட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஒட்டியிருக்கேன். உடம்புல இந்த சைஸ் ஒட்டி முடித்ததும் தலையில் இதை விட சின்ன ஃபெதர்ஸாக கட் பண்ணி அதை கிளியோட தலையில் ஃபுல்லாக ஒட்டி விட்டுருங்க. கிளியோட வாய்க்கு ரெட் கலர் வாட்டர் கலரை எடுத்து பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க. கிளியோட வாயை சுற்றி ஒரு ஒயிட் கலர் ட்வைனோ இல்லைன்னா பேப்பரை ரோல் பண்ணி அந்த பீக்கை சுற்றி ஒட்டி விட்டுருங்க. கிளியோட கண்ணை கார்ட்போர்டில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை முகத்தில் கம் அப்ளை பண்ணி கண்ணை ஒட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச விங்ஸையும் கம் அப்ளை பண்ணி கிளியோட சைட்ஸில் ஒட்டி விட்டுருங்க. பிளாக் மார்க்கரோ இல்லைன்னா பிளாக் ஸ்கெட்சோ யூஸ் பண்ணி கிளியோட கண்ணை சுற்றி சின்ன சின்னதாக கோடு போட்டு விட்டுக்கோங்க. கிளியோட பீக்ஸில் மேலே 2 பிளாக் டாட் வச்சு விடுங்க. இப்போது நமக்கு கிளி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை
வியூ பண்ணதுக்கும், ஷேர் பண்ணதுக்கும், கமெண்ட் பண்ணதுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.